வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2025 ரிலீஸ் ஆன மதர் ஆஃப் ஃப்ளைஸ் அப்படின்ற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவியோட ஸ்டோரியை தான் சொல்ல போறேன். இந்த படம் நிஜமாவே ஒரு வினோதமான ஹாரர் மூவி. கண்டிப்பா பாருங்க, கிளைமேக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன் ஒரு அடர்ந்த காட்டை தான் காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு 40 வயசு ஆன்டி என்ன பண்ணிட்டு இருக்குது, செத்து போன டெட் பாடி கூட விளையாடிக்கிட்டே மரணம் எப்படிப்பட்டது, அது எவ்வளவு அழகானதுன்னு சொல்லி தத்துவமெல்லாம் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு பாலடைஞ்ச வீட்டை கட்டுறாங்க. அங்க நிறைய ஈயெல்லாம் மேயுது, கூடவே இலையெல்லாம் மல்லாக்கப்படுத்திட்டு இதே தியானம் பண்ணிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் காட்டிட்டு ஒரு கருப்பு சொக்கா போட்ட சூனியக்காரியை கட்டுறாங்க. இவதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு மரணத்தை பத்தின கிளாஸ் எல்லாம் எடுத்திருப்பா. இவளோட பேரு சால்வே. நடுவு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஏதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலை கட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு உட்காந்து பியானோ வச்சிட்டு இருக்கா. இவளோட பேரு மிக்கி. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயினும் கூட. அவ உட்காந்து அழகா பியானோ வச்சிட்டு இருக்கும்போது அவளோட ரூம்மேட் அவகிட்ட வந்து, அது உனக்கு திரும்ப வந்துருச்சாமே, எப்படி இப்போ ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு மிக்கியும், ஆமாண்டி, பட் ஒரே பண்ற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் கிடையாது, நான் நல்லபடியா திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல இருந்து எங்கேயோ கிளம்புறா. அவளை பிக்கப் பண்றதுக்காக அவளோட அப்பா ஜாக் வந்திருப்பாரு. ரெண்டு பேரும் கார்ல ஜாலியா போயிட்டே இருக்கிறாங்க. எங்க போறாங்க, இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது எதையுமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. அப்படியே போயிட்டே இருப்பாங்க. போற வழியில ஹீரோயினோட அப்பா அவகிட்ட, நம்ம பண்ண போற காரியம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா, நீ ஏதாச்சும் வெளியே சொன்னியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவ, இல்ல நான் எதுவுமே சொல்லல, எனக்கு என்ன நடக்கணும் இருக்கோ அது நடந்தே தீரும், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், நீங்க அதை பத்தியே ஒரி பண்ணிக்காம நீங்க பாட்டுல அமைதியா என் கூட வாங்க, அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. அப்போ இந்த பக்கம் சோனியாக்காரியை காட்டுறாங்க. அவ காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே தெரியும் போது ஒரு செத்து போன மான் ஒன்ன பாக்குறா. அது உடம்பு ஃபுல்லா ஈ மேயுது. அது கிட்ட போன சூனியும் அந்த மானோட உடம்புல கைய வச்சு ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்றா. காடே வெறித்தனமா அலறுது. அப்படியே இந்த பக்கம் கார்ல வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. காரை பார்க் பண்ணிட்டு ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது இந்த ஜாக் அங்கிள் இருக்காருல்ல, அவர் ஹீரோயின் கிட்ட, அவன் நம்ம பார்க்க போற லேடியோ உனக்கு எப்படி தெரியும், எப்படி பழக்கம் ஏற்படுச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ, அதுக்கு ஹீரோயின், தெரியும்பா, அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, என் கூட மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாய் அடைச்சிடறான். அன்னைக்கு ஈவினிங் அதே ஹோட்டல்ல ரூம் போட்டு ரூம்லயே ஸ்டே பண்ணிடுறாங்க. அடுத்து காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சூனியக்காரியை காட்டுறாங்க. அவன் நடு காட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு ஆடு கத்துறா. அவளோட வாயில இருந்து அப்படியே ஐயா பறக்குது. அதே நேரம் இங்க ஹோட்டல் ரூம்ல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது சீலிங்ல ஏதோ ஒரு கொடூரமா அட்டப்பூச்சியை வைத்த ரெண்டா கிழிச்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வந்து காட்சி கொடுக்குது. அடுத்த மறுநாள் காலையில ஹோட்டல் வந்து கிளம்பின ரெண்டு பேரும் ஒரு காட்டு பாதையில போயிட்டே இருக்கும்போது ஜாக் அங்கிள் காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு, கண்டிப்பா நம்ம இதை செஞ்சே ஆகணுமா, இது ஏதோ ஒரு மோசடி மாதிரி இருக்கு, அந்த லேடி நம்ம போய் பார்க்க வேண்டாம், நம்ம ஒரு நல்ல ஒரு டாக்டர் போய் மீட் பண்ணலாம்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் வெறுத்து போய், டாக்டர் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் எந்த டாக்டர் போய் பாக்குறது, தயவு செஞ்சு நான் சொல்றதை இந்த ஒரு தடவையாச்சும் கேளுங்க, இந்த லேடியை ஒரே ஒரு டைம் மட்டும் போய் மீட் பண்ணிடலாம், நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க பணம் ஒண்ணுமே கேட்கல, அவங்க எனக்காக பண்றேன் நீ வான்னு சொன்னாங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன், தயவு செஞ்சு வாய மூடிட்டு வாங்க டாடின்னு சொல்றா. உடனே அவரு, செல்லம், அந்த உலகத்துல ஓசியில வர்றதுக்கு எதுவுமே பிரச்சனையில கொண்டு போய் தான் நிறுத்தும், பிளீஸ் நான் சொன்னா கேளு, நம்ம ஒரு நல்ல ஒரு டாக்டர் போய் பார்க்கலாம்னு திரும்பவும் கெஞ்சுறாரு. பட் அந்த புள்ள கன்வின்ஸ் ஆகுற மாதிரி எல்லாம் தெரியல. சோ ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி காட்டுக்குள்ளேயே போனதுக்கு அப்புறமா ஒரு பாலடைஞ்ச பங்களாவுக்கு வராங்க. அங்க ஒரு கல்குவியல் இருக்கும். அதை கடந்து பங்களாவுக்கு போறாங்க. அங்க இவங்களை வரவேற்கிறது யாருன்னு பாருங்க, வேற யாரும் இல்ல, நம்ம சூனியக்காரி சால்வே தான். அவங்கள பார்த்த சூனியக்காரி, வாங்க வாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க, வாங்க உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வீட்டை ஃபுல்லா சுத்தி காட்டுறா. ஒரு பட்டாம்பூச்சி செத்து போயிருக்கும், ஆனாலும் அது உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. அதை பார்த்த ஜாக் அங்கிள், அது எப்படி உயிரோடு இருக்கிற மாதிரியே அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, இந்த உலகத்துல எதுவுமே நடந்தது கிடையாது, இதெல்லாம் ஒரு ஜுச்சிப்பி மேட்ரு, இதை பேசுறதுக்காயா நீங்க வந்த, வா இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்க, டயர்டா இருப்ப, நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூமை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் போய் அவளோட ரூமை காட்டுறா. அந்த பெட் ஃபுல்லா ஏதோ பாசியால மூடப்பட்ட மாதிரி இருக்குது. அடுத்து ஜாக் அங்கிளோட பெட்டை காட்டுறா. அது நம்ம மரக்கட்டையில கருவேல முள்ளெல்லாம் வளர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதை பார்த்தவன், எனக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வேணாம், என் பொண்ணுக்கு தான் ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்ல, சாமி எங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், நீ ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம், ஒழுங்கா அமைதியா வந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போயிடுறான். அதை கேட்ட ஜாக் அங்கிள், அடி சரியாகாத பைத்தியமே, நான் இப்ப என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு மிரட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமா மூஞ்ச வச்சுக்கும் போது அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. சில வருடங்களுக்கு முன்னால் நம்ம சூனியக்காரி வீட்டுல ஜாலியா இருந்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து அவளோட கதவை டொக்கு டொக்குன்னு தட்டி, ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, கொஞ்சம் வந்து அவளை காப்பாத்துங்கன்னு சொல்றான். உடனே சூனியக்காரியும் அங்க போயிட்டு ஒரு கருவேல முள்ளு வச்சு சி செக்ஷன் ஆபரேஷன் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுக்கிறா. பட் குழந்தை இறந்தே பிறக்குது. அதை பார்த்த எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சூனியக்காரி மட்டும் செத்து போன குழந்தைய பார்த்து சிரிக்கிறான். இதை பார்த்த சொந்தக்காரங்க குழந்தைய சூனியக்காரிட்ட இருந்து வெடுக்குன்னு போனீங்க குப்பத்தொட்டியில போட்டுறாங்க. குழந்தை குப்பத்தொட்டியில கிடக்கிறத பார்த்த சூனியக்காரிக்கு மனசே உடஞ்சு போயிரும். அப்படியே கட் பண்ணிட்டு பிளாஷ்பேக்ல இருந்து இப்ப காட்டுக்குள்ள 3 பேரும் நடந்து போறதை கட்டுறாங்க. அப்ப சூனியக்காரி ஹீரோயின் கிட்ட, ஆமா உனக்கு எப்ப கேன்சர் வந்துச்சுன்னு கேக்குறான். அப்பதான் நமக்கே புரியுது, இந்த பிள்ளைக்கு கேன்சர், அவளை பல டாக்டர் காப்பாத்த ட்ரை பண்ணாலும் கேன்சர் வேகமா வளர்ந்ததுனால இன்னும் 6 மாசம் தான் இவ உயிரோட இருக்க போறான்னு சொல்லி
சொல்லியிருப்பாங்க. சோ டாக்டர் கைவிட்டதுனால ஹீரோயின் சூனியக்காரியை தேடி வந்திருப்பா. சூனியக்காரியும் என்னால இதை குணப்படுத்த முடியும்னு சொல்லி ஒரு மரத்து பக்கத்துல கூட்டிட்டு போய் அவளோட வயித்துல கை வைக்கிறான். கை வச்ச அடுத்த நிமிஷம் ஹீரோயினை பார்த்த சூனியக்காரி, உன்னால குழந்தை பெத்துக்க முடியாது போலயே, உன்னோட கற்பப்பை எடுத்துட்டாங்களான்னு சொல்லி கேட்க அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிரும். எப்பறம் இவளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறான். அது ஒண்ணும் பரவாயில்ல, பூ பூத்து காய் கொடுக்கலனாலும் மரம் என்னைக்கு இருந்தாலும் மரம் தான். ஒரு நாள் அந்த மரம் பூ பூக்கும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட கையில ஒரு ரிங் ஒண்ணு போட்டு விடுறான். இதை எக்காரணத்தை கொண்டு நீ கழட்டிடவே கூடாதுன்னு சொன்ன சூனியக்காரி ரெண்டு கையும் மேல தூக்கி அப்படியே மந்திரமா நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப அவளோட முகத்துல ஒரு ஈ வந்து உட்காரவும் மந்திரத்தை அப்படியே நிறுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். பின்னாடியே ஹீரோயின் கிட்ட வந்த ஜாக் அங்கிள், இங்க பாரு, நம்ம வேற ஒரு நல்ல டாக்டரை பார்த்து இந்த டியூமர் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், ப்ளீஸ் என் கூட வந்துரு, இந்த லேடியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, உனக்கு ஏதாச்சும் ஆகிருமோன்னு எனக்கு கொஞ்சம் படபடப்பாவே இருக்குன்னு சொல்றான். அப்ப அப்செட் ஆன ஹீரோயின், இதுக்கு மேல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, டாக்டர்ஸ் தான் நான் செத்துருவேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இவங்க பண்ற பூஜையினால நான் செத்தா கூட கவலை கிடையாது, ஆனா நான் இங்க இருந்து வரவே மாட்டேன்னு சொல்லிடுறேன். அதை கேட்ட அங்கிள், அதுக்குன்னு இங்கே இருந்தா எப்படி கேன்சர் கியூர் ஆகும், மந்திரம் தந்திரம் எல்லாம் வேலைக்கே ஆகாது, எத்தனை நாள் தான் இங்கே இருக்கிறதுன்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு இந்த சூனியக்காரி மேல நம்பிக்கை இருக்குது, இன்னும் 3 நாள்ல இந்த கேன்சரை கியூர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் 3 days எனக்காக வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்னு சொல்லவும் நம்ம அங்கிள் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறான். அடுத்து காட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு மாதுளம்பழம் அப்புறம் காளான் எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு கருவேல முள்ளெடுத்த சூனியக்காரி அவளோட கையில குத்தி குத்தி ரத்தம் வர வைக்கிறான். இதை பார்த்த 2 பேத்துக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா சூனியக்காரி ரத்தம் வர வச்சுட்டு மந்திரமா சொல்லிட்டு இருப்பாளாம். மந்திரம் சொல்லி முடிக்கும் போது ஜாக் அங்கிள் என்ன பண்றான், ஆமேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டு டென்ஷன் ஆகிற சூனியக்காரி, பாவம் பண்ணிட்டடா பரதேசி பையில, பாவம் பண்ணிட்ட, அந்த வார்த்தையை இமிடியேட்டா முழுங்கி வாபஸ் வாங்கிட்டு காரி துப்புடான்னு சொன்னதும் ஜாக் அங்கிளுக்கு வேற வழி இல்ல, அதையும் பண்ணிடுறாரு. அப்ப திடீர்னு ஒரு செத்து போன பட்டாம்பூச்சியை பார்த்த சூனியக்காரி அதை எடுத்து அப்படியே வாய்க்குள்ள போட்டுறான். இதை பார்த்த 2 பேரும், ஐய இவன் இந்த அளவுக்கு கொடூரமானவளா இருக்கிறான்ற மாதிரி அருவருப்பா பாக்குறாங்க. அடுத்து சூனியக்காரி மந்திரம் சொல்லிக்கிட்டே ஹீரோயினோட கையோட இவளோட கையை வச்சு 2 பேரையும் கண்ணமோட சொல்றான். அந்த நேரத்துல நம்ம சூனியக்காரோட கை அப்படியே வயசான கிழவி கை மாதிரி மாறிடும். டக்குன்னு ஹீரோயின் கை எடுத்துறான். அப்படியே அன்னைக்கு ஈவினிங் சூனியக்காரி என்ன பண்றா, ஏதோ ஒரு செத்து போன அனிமலோட மண்டை ஓட்டுக்கிட்ட ஏதோ மந்திரமா சொல்லிட்டு பட்டையெல்லாம் போட்டவ விடாம மந்திரம் சொல்றா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அங்க இருந்து பறந்து போயிடுறா. அடுத்து நைட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தவ என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு எந்திரிச்சு காட்டுக்குள்ள நடந்து போறான். அங்க போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த மாதிரியே சூனியக்காரி டெட் பாடி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல மரத்துல இருந்து ஒரு குழந்தை அழுற சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பாக்குறா. மரத்துல குழந்தையோட முகம் மாதிரி வந்து அதோட கண்ணுல ரத்த கண்ணீரா வருது. அப்படியே கட் பண்ணிட்டு திரும்பவும் பிளாஷ்பேக் போறாங்க. அந்த செத்து போன குழந்தை ஒண்ணு இருக்குல்ல, அதே ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து புதைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே வேடிக்கை பார்த்து இருந்த சூனியக்காரி அவங்க கிளம்புனதும் வேகமா போயிட்டு அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வந்துடுறான். அவ்வளவுதான், பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. திரும்பவும் நார்மல் சீனுக்கு வந்துடுறாங்க. நடு காட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த சூனியக்காரி ஒரு மலைப்பாம்போட முட்டையை போய் ஆட்டைய போடுறான். அது கூடவே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மரத்துல இருந்து நிறைய மரக்காளான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தவன் நேரா வீட்டுக்கு வந்து ஒரு டீ ஒன்னு ரெடி பண்ணிட்டு நம்ம ஜாக் அங்கிளுக்கு தான் அதை கொடுக்குறான். ஜாக் அங்கிள் ஃபர்ஸ்ட் குடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் உன் பொண்ணுக்காக நீ இதை குடிச்சே ஆகணும் கம்பல் பண்ணதும் வேற வழி இல்லாம அதையும் குடிச்சிடறான். அவனை வீட்டுக்குள்ள விட்டுட்டு ஹீரோயினும் சூனியக்காரியும் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. அப்ப ஹீரோயின் சூனியக்காரி கிட்ட, எங்க அப்பாவுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உங்க அப்பனுக்கு கேன்சரோட வலி வேதனை எல்லாம் புரியல, அதனால தான் அவனுக்கு எப்படி இருக்குங்கிறது புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு டீ ஒன்னு போட்டு கொடுத்துருக்கேன், நம்ம திரும்பி வரும்போது கண்டிப்பா அவன் புரிஞ்சுப்பான், நீ வா நம்ம போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதே நேரம் இங்க வீட்டுக்குள்ள நம்ம ஜாக் அங்கிளுக்கு அந்த டீ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது. கண்ணெல்லாம் சிவக்குது, கையெல்லாம் ரெட்டிஷா மாறுது. அங்கிள் அப்படியே ரத்தம் வாந்தியா அடுத்து கிறங்கி போய் கிடப்பாரா. அப்போ வீட்டுக்கு பின்னாடி ஏதோ செத்து கிடக்குற மாதிரி இருக்குது. என்னன்னு போய் பார்த்தா செத்து போன கிளவியோட டெட் பாடி அங்க ஒண்ணு கிடக்குது. அதை பார்த்த மனுஷனுக்கு கிருகிரன்னு ஆயிரும். அப்படியே இந்த பக்கம் காட்டுக்குள்ள போனவங்களை காட்டுறாங்க. சூனியக்கார கிளவி ஒரு பாறையில 2 வட்டத்தை வரைஞ்சிட்டு அதுல ஹீரோயினை படுக்க வைக்கிறான். ஹீரோயின் படுத்ததுக்கு அப்புறமா உன்னோட கேன்சர் கட்டி எங்க இருக்குன்னு காட்டு, நான் அதை சரி பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோயின் தான் என் வயிற்றுல தான் ஆப்பிள் சைஸ்ல இருக்குதான், அது எப்படி குணப்படுத்துறதுன்னு எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அவளோட வயிற்ற காட்டுறான். சரி, இப்ப நீ என்ன பண்றனா, வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கட்டிய உன்னோட குழந்தையா நினைச்சிட்டு பாட்டு பாடிட்டு நான் அதை கியூர் பண்ற வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவளோட வயிற்றுல கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மலைப்பாம்பு கிட்ட இருந்து திருடிட்டு வந்தாலே அதோட முட்டை அதை கட் பண்ணிட்டு அப்படியே ஹீரோயினோட வயிற்றுல அதை புழிஞ்சு விடுறான். அதே ஹீரோயின் வயிற்றுல பட்ட அடுத்த நிமிஷம் வயிறு அப்படியே ஓபன் ஆகி உள்ள இருந்த டியூமர் கட்டி அப்படியே வெளியில தெரியுது. ஹீரோயினுக்கா வலி தாங்க முடியல, சும்மா கத்துன்னு கத்திட்டு இருப்பாளா. ஆனா சூனியக்காரி அமைதியா, இது இப்படித்தான் இருக்கும், இந்த வலியை நீ தாங்கித்தான் ஆகணும், நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, நான் டியூமர் கட்டியை கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டிப்பா அதை கியூர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடறான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுக்குள்ள இருந்து 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வெளியிலேயே நம்ம ஜாக் அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு வந்த சூனியக்காரி கிட்ட, ஏமா ஏய் உனக்கு நான் என்னமா பண்ணேன், நீ வாட்டில கண்டதை கொடுத்துட்டு போயிட்டேன், நான் ரத்த வாந்தி எடுத்து செத்துருப்ப மூதேவின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறான். அதுக்கு சூனியக்காரி, உன் பொண்ணோட நிலைமை உனக்கு புரியணும்ல, அதனால தான் இதெல்லாம் பண்ண, நீ ஒன்னும் கவலைப்படாத, செத்தெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவளோட வயித்த காட்ட சொல்றா. ஹீரோயினும் அவளோட வயித்த அவளோட அப்பா கிட்ட காட்டுறா. என்னடி பண்ணி வச்சிருக்கிற என் புள்ளைய, இப்படி வயிறெல்லாம் புண்ணா இருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட சூனியக்காரி கடுப்பாயி, இப்படி
இப்படித்தான் இருக்கும் இந்த பூஜை எல்லாம். நீ டாக்டர்கிட்ட போனா மட்டும் அவங்க மட்டும் என்ன கொஞ்சம் செய்யறாங்க, ஹீமோதெரபி ரேடியேஷன் சொல்லிட்டு புள்ளையை உள்ள கூடி வந்து கொடுமைப்படுத்துறாங்க, அதுக்கு பதிலா நான் வெளியில இருந்து கியூர் பண்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இதை சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நீ உங்க ஒப்பம் பேச்ச கேட்டனா கண்டிப்பா செத்துருவே, அதுக்கு மேல ஓன் சௌரியன்னு சொல்றா. ஹீரோயினுக்கா ஒண்ணும் புரியாது. அவளோட அப்பனோட மூஞ்சியை பார்த்துட்டு ரெண்டு பேரும் திருதுன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு திரும்பவும் பிளாஷ்பேக் போறாங்க. அப்போ சோனியக்காரி இருக்கிறாள்ல, அவ அந்த செத்து போன குழந்தைய உயிரோட திரும்பியும் கொண்டு வந்து அது கூட கொஞ்சிட்டு இருப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சோனியக்காரியை பிடிச்ச அடின்னு அடிச்சு அவகிட்ட இருந்து அந்த குழந்தையும் பிடிட்டு போயிடுறாங்க. அப்படியே பிளாஷ்பேக்கும் முடியுது. இப்ப பிரசன்ட்ல நடு காட்டுக்குள்ள உட்காந்துக்கிற அந்த சூனியக்காரி வித்தியாசமா ஒரு மாஸ்க் ஒன்ன போட்டுக்கிட்டு மந்திரமா சொல்லி தள்ளிட்டு இருக்கிறா. அது கூட சேர்த்து கையில ஒரு எலும்பு துண்டு வச்சிருப்பா. அதை அப்படியே பொடி பண்றா. அந்த பொடி ஒரு இலையில விழுந்ததும் அப்படியே புழுவா மாறிடுது. அடுத்த அன்னைக்கு நைட்டு சூனியக்காரி என்ன பண்றா, தாப்பனுக்கு பிள்ளைக்கும் மான்கறியை கொண்டு வந்து சமைச்சு வச்சு இதை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு பூஜைக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரோட ரூமுக்கு போயிடுறான். அவங்கிட்ட ரூமுக்கு போனது நம்ம ஜாக் அங்கிள் ஹீரோயின் கிட்ட, இந்த வீட்டுல அடுப்பும் இல்ல, தண்ணியும் இல்ல, கேஸும் இல்ல, ஒரு கழுதையும் இல்ல, இவ எப்படி சமைக்கிறா, எப்படி இதெல்லாம் ரெடி பண்றான்னு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல, இவ கொடுக்குற சாப்பாடு எத்தனையை சாப்பிட்டாலும் எனக்கு வயிறே ரொம்ப மாட்டேங்குது பாப்பான்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின், டே டாடி நீங்க என்ன சாப்பிடவாடா வந்த, எனக்கு சரி பண்றதுக்கு தானா வந்த, தேவையில்லாம சாப்பாடை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நியாயமா? இங்க வரும்போது இந்த லேடி எப்படி தெரியும்னு கேட்டல, இப்ப சொல்றேன் கேளு. ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அந்த கனவுல தான் இந்த லேடி வந்தாங்க. வந்தவங்க என்னை இங்க வந்து மீட் பண்ணு, உன்னோட கேன்சரை நான் கியூர் பண்றேன்னு சொன்னாங்க. இதை சொன்னா கண்டிப்பா நீ என்னை பைத்தியம்னு சொல்லிருவ, அதனால தான் உன்னை மண்டைய கிளவி அப்படியே கூட்டு வந்தேன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே ஜாக் அங்கிளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அடி சண்டாளி, இப்படி வாண்டடா வந்து மாட்டி ஒட்டிடுற மாதிரி திருதுன்னு பாக்குறான். அன்னைக்கு நைட்டு ஜாக் அங்கிள் நல்லா தூங்கிட்டு இருப்பாரா, திடீர்னு வெளியில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு சொல்லிட்டு போய் எட்டி பாக்குறாரு. வெளியில ரெண்டு கப்பல் வந்துட்டு அந்த கல் குவியல் இருந்துச்சு இல்லையா, அந்த கல் குவியல் மேல கல் எடுத்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அங்கிள் கடுப்பாயி, ஏன்டா காதல் பண்றதுக்கு நேரம் காலம் இல்லையாடா, நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கீங்க, போங்கடாங்கன்னு போயிட்டு திட்ட. அதுக்கு அவங்க, யோ அங்கிள் உனக்கெல்லாம் காதல்லாம் என்ன புரியும், தேவையில்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம ஓடி போயிருன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஜாக் அங்கிள், நீங்க பண்றதெல்லாம் எனக்கு சரின்னு படும், ஆனா இந்த இடத்தோட உரிமையாளர் சோனியக்காரி சால்வைக்கு அது சரியா படணுமே அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க மூஞ்சி மாறிடுது. அந்த இடத்த விட்டே ஓடிடுறாங்க. அடுத்து மறுநாள் காலையில வெள்ளனே வெடுக்குன்னு இருந்துச்ச சோனியக்காரி ஒரு குகைக்குள்ள போறா. அங்க குட்டி மலைப்பாம்பு ஒண்ணு இருக்கும். அதை அப்படியே ஆணு வாய கட்டவும் அந்த மலைப்பாம்பு ஏதோ பொட்டி பாம்பா அவளோட வாய்க்குள்ள போயிருது. அதை வாய்க்குள்ள பிடிச்சிட்டவ நேரா வீட்டுக்கு போறா. ஹீரோயினை கொட்டுக்கிட்டு திரும்பவும் காட்டுக்குள்ள போறான். போற வழியில ஹீரோயின், எங்க அப்பாவுக்கு என்னாச்சு, அவர் ஏன் ஆணு வாய பிறந்த மணிக்கே இருக்காருன்னு கேட்க, உங்க அப்பனுக்கு நீ படுற அவஸ்தையெல்லாம் புரிய மாட்டேங்குது, அதனால நம்ம என்ன பூஜை பண்ண போறோமோ அதோட வழிவேதனையும் அவனுக்கும் கொடுத்துட்டு வந்துருவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனுக்கு ஒன்னும் ஆகாது, வா நம்ம போய் நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு மான் ஒண்ணு செத்து கிடந்துச்சுல்ல, ஈ கூட மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த மானு இப்ப உயிரோட நிக்குது. அதை பார்த்த சோனியக்காரி சிரிச்சுட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு குகைக்கு போறான். அங்க போன ஹீரோயின் சோனியக்காரி கிட்ட, ஆமா நீ எதுக்கு என்னை காப்பாத்தணும்னு ஆசைப்படுற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க, உனக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஆனா நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்டிருக்கு, அதனால தான் உன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீ இங்க வந்திருக்கிற, உன்னோட சாபமே உனக்கு வரமா இப்ப அமைய போகுது, சரி வளவளன்னு பேசாம வா பூஜை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயின் கீழே உட்கார்ந்துருப்பா. அவளோட காதுல கருவேல முள்ள அப்படியே சொருகுன அடுத்த நிமிஷம் ஹீரோயின் அப்படியே ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஆணு வாய பொழந்த மணிக்கு உட்கார்ந்துருக்கிறா. அப்போ சடனா சூனியக்காரி வாயை திறக்க அவ வாய்க்குள்ள பிடிச்சு வச்சிருந்தாலே அந்த பாம்பு அது வேகமா வழியில வந்து நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ள போயிருது. பூஜை நல்லபடியா முடிஞ்சதும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ஜாக் அங்கிள் முதல்ல சூனியக்காரி எழுப்பி விட்டுறான். உடனே ஜாக் அங்கிள் அவரோட பொண்ணு கிட்ட போயிட்டு, இந்த சூனியக்கார பயவுல பார்த்தா ஏதோ ஃப்ராடுக்கார பயவுள்ள மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு வா நம்ம வேற ஏதாச்சும் ஒரு டாக்டர் பாத்துக்கலாம், நான் இங்க இருந்து உன்னை சாவடிக்க விரும்பலன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் கடுப்பாகி, நீ வேணா போய் தொலையா, நான் இங்க இருந்து வரமாட்டேன், நான் இங்க இருந்து கியூர் ஆனதுக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். இதனால மனசு உடைஞ்சு போன ஜாக் அங்கிள் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் அங்கிட்டு தான் போயிருப்பாரு. ஹீரோயினுக்கு அப்படியே வயிறு வலி சும்மா துடிக்க வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ சீலிங்ல இருந்து ஒரு குட்டிச்சாத்தான் ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக தொங்கிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு உயிர் பயம் வந்துருது. உடனே அவங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த சூனியக்காரின் அவளை கொலை பண்றதுக்கு தான் பாக்குறான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே தெரிச்சு ஓடுறான். அவ ஓடுறத சூனியக்காரியும் பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காம அப்படியே அமைதியா நிக்கிறான். அதே நேரம் இந்த பக்கம் காட்டுக்குள்ள இருந்து வெளியில போனாரு இல்லையா அங்கிள், அவரு ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க இருந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி சால்வேங்கிற சூனியக்காரி பேரை சொல்லி அவளை பத்தி விசாரிக்கிறாரு. அட ஆமாங்க, எனக்கு அவங்கள பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். சுமார் ஒரு 450 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு புள்ளத்தாச்சிக்கு வயிற்றுலயே குழந்தை இறந்து பிறந்திருக்கு. அத வயிற்றுல இருந்து ஆபரேஷன் பண்ண அந்த சூனியக்காரி சால்வே அந்த குழந்தை செத்து போனதுக்கு அப்புறமும் அதை திரும்பவும் உயிரோட கொண்டு வந்திருக்கிறா. இது அந்த கிராம மக்களுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அந்த குழந்தைய உயிரோட எரிச்சிட்டாங்க, அவளை உயிரோட புதைச்சிட்டாங்க. இந்த சூனியக்காரி சால்வேவை புதைச்ச இடம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா காட்டுக்குள்ளதான் இருக்கு, நீங்களே பார்க்கலாம். அவளை புதைச்ச இடத்துல அவ வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய கல்குவியலே போட்டு வச்சிருக்காங்க. சுமார் 400 வருஷமா போட்டு இப்ப கொஞ்சம் பெருசா பிரமிட் மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே ஜாக் அங்கிளுக்கு கருக்கு ஆயிருது. அப்ப நம்ம பொண்ணை பேய்கிட்ட தான் விட்டு வந்திருக்குமா, ஓடுறா போய் காப்பாத்துறான்னு சொல்லிட்டு திரும்ப ஓடுறான்.
போயிடுறான். அதே நேரத்துல இங்க காட்டுக்குள்ள ஓடியாந்துட்டு இருப்பால ஹீரோயின், அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த சோனியக்காரி அவளை மயங்க வச்சு அப்படியே தரதரன்னு எடுத்துட்டு போய் அந்த கல்குவியல் கிட்ட போட்டுட்டு, ஏண்டி என்னைய 400 வருஷமா நான் பண்ணாத தப்புக்காக உயிரோட புதைச்சிட்டாங்க. பூமிக்குள்ள கடந்து நான் கத்தாத கத்திக்கிட்டு இருந்தேன், யாருக்குமே கேட்கல. முறையா உனக்கு கேட்டு நீ என்னை வந்து பார்க்க வந்த பத்தியா, அப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் உனக்கு கியூர் பண்றதுக்கு நான் சரின்னு சொன்னேன். நீ என்னன்னா சம்பந்தமே இல்லாம கடைசி நாள்ல தப்பிச்சு ஓடுறிய, அதெல்லாம் நியாயமான்னு சொல்லிட்டு கருவேலா முள்ள எடுத்து அவளோட வயிற்று அப்படியே கிழிச்சிட்டு அந்த கேன்சர் கட்டியா அப்படியே புடுங்கி எடுத்துறா. ஹீரோயின் பெயின்னால சும்மா கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனா சூனியக்காரி எதையுமே காதல வாங்காம அந்த கட்டி ஒன்னு எடுத்தா இல்லையா வயிற்றுல இருந்து, அந்த கட்டிய அவளோட பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே ஒரு குழந்தையா மாத்திடுறா. அந்த குழந்தைய நெஞ்சில் அணைச்சிக்கிட்ட சூனியக்காரி, இதுக்காகத்தான் நான் 450 வருஷமா காத்து கிடந்தேன், நன்றின்னு சொல்றா. இங்க ஹீரோயினுக்கு ரத்தப்போக்கு நிறைய ஆகி செத்தும் போயிடுறா. ஆனா என்னடா இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா ஜாக் அங்கிளும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. உள்ள சத்து கிடக்கத பார்த்துட்டு ஐயோன்னு குளுக்க ஹீரோயின் சாகல, உயிரோட தான் இருக்கா. அவரோட வயிற்ற கிழிச்சதுக்கு உண்டான ஒரு அடையாளமும் இல்ல, உள்ளார அந்த டியூமரும் காணாம போயிருக்கும். இதை பார்த்த 2 பேரும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணிட்டு பிளாஷ்பேக் போறாங்க. பிளாஷ்பேக்ல நம்ம சோனியக்காரி கிட்ட இருந்து அந்த குழந்தைய புடுங்கினவங்க நேரா தீயில போட்டு அந்த குழந்தைய அப்படியே எரிச்சு விட்டுறாங்க. அதோட போகாம சோனியக்காரியும் கல்லாலேயே அடிச்சு கொடூரமா கொலை பண்ணி அப்படியே அந்த கல்லை வச்சே மூடியும் விட்டுறாங்க. சோ இப்படித்தான் 450 வருஷத்துக்கு முன்னாடி சோனியக்காரி செத்து போயிருக்கிறா. அப்படியே இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினும் அவளோட அப்பாவும் அந்த கல்குவியலுக்குள்ள தேடி போறாங்க. உள்ள போய் பார்த்தா உள்ள சோனியக்காரியோட எலும்பு கூடவே ஒரு குழந்தையோட எலும்பு கூட இருக்கும். அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை முழுசா செக் பண்ணி பார்த்த டாக்டர், என்னால நம்பவே முடியல, எப்படி இவளுக்கு கேன்சர் கியூர் ஆச்சு, வாவ் வாட் அ மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு, நம்ம இன்னொரு 10 டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம், அப்பதான் என்னால கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்ல, அதை கேட்ட மிக்கி, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றா. படமும் முடியுது. ஓகே மக்களே, அவ்வளவுதான் படம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட சந்திக்கலாம். டாடா பாய் பாய்.